தாகமாய் இருக்கிறேன். தாகம்னா ஃபர்ஸ்டாக உங்ககிட்ட கேள்வி கேட்கணும். நானும் கேள்வி கேட்கணும் தான் வந்தேன். தாகம்னா என்ன? உங்களுக்கு தெரிஞ்ச தாகத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்க. வாங்க கரெக்டா. நீங்கள் இன்னொருத்தர் இனிவன் தாகம்னா என்ன? இந்த தாகம்னா மோர் கொடுப்பாங்களா? வாஞ்சைன்னு சொல்லியிருக்காரு. வேற? சரி, ஓகே. இயேசு வந்து மரிக்கும் போகிற தருணத்துல ஏன் தாகமா இருக்குன்னு சொல்லணும்? anyone ஐடியாஸ் பற்றி இது அவர் பார்க்க போகின்ற தாகம். சரி, ஓகே. அவர் மட்டும் தான் ஆன்சர் பண்றாரு, வேற யாருமே தெரியல. சரி, அவருக்காக ஒரு கைகள் இப்போ என்ன பண்ண போகுதுன்னா, நான் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இதில் ஏன் ஆண்டவர் தாகமாக இருக்கேன் சிலுவைங்கிற மறிக்கும் தருமானத்தில் ஏன் தாகமாக இருக்கேன் என்று சொன்னார்ன்ற ஒரு டீட்டெயில்ஸில் தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். எடுத்தவங்க வாசிப்போம். யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். இந்த தாகம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் அறியும் பொழுது ஒரு உடனே இப்போ நீ இன்னைக்கு உனக்கு ஒரு தண்டனை கொடுத்து டக்குன்னு போயிட்டு சிலுவையில் அறையல. அதுக்கு முன்பாக நிறைய அலைச்சல்கள். ஒரு அவங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது பிலாத்து தான் லாஸ்ட்டாக வந்து அவர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு 4 நீதிபதிகள் 5 நீதிபதிகள் இருக்காங்க. அவங்க எல்லார்கிட்டையும் போயிட்டு ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக வந்து பிலாத்தும் கைவிட்டுறான். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய அலைச்சல் இருந்தோம். ஒன்ஸ் நம்ம சிலுவையில் அவரை ஒப்பு கொடுக்கும்போது அங்கிருந்து அவரை என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா சிலுவையை சுமக்க சொல்கிறாங்க. சிலுவையை சுமக்கும் பொழுது எங்கே இருந்துன்னா நம்ம இங்கேருந்து ஒரு சீமெடி பஸ் ஸ்டாப்புக்கு தான் 1 கிலோமீட்டர் இருக்குமா, அவ்வளோ தூரம் அதுக்கு மேற்பட்ட தூரத்தை வரையும் அவர் சிலுவையை சுமக்கணும். அந்த சிலுவையை சுமந்து போகும்போது அவருக்கு ஒரு நம்ம நார்மலாக மனுஷ ரூபத்தில் இருக்கும்போது ஒரு தாகம் ஏற்பட்டிருக்குமா ஏற்பட்டிருக்காதா? எஸ் சார், நம்ம எல்லாம் சொல்லுங்க. ஸோ ஆனால் இப்போ நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து உங்ககிட்ட நான் கேட்குறேன், அவருக்கு ஏற்பட்டது வந்து ஒரு மனுஷ தாகமா? ஓகே, இந்த மனுஷ தாகம் இல்லைன்றதுக்கு எப்படி நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன்னா, மார்க் என்ற சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நானே வாசிக்கிறேன். வெள்ளம் போல கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்க பாத்தீங்கன்னா வெள்ளம் போல திராட்சை ரசம். இப்ப இந்த யூதர் காலத்துல வந்து ஒருத்தருக்கு வந்து இது வெள்ளம் போலம்னா என்ன ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுக்கணும். வெள்ளம் போலம்னா என்னன்னா எல்லாருக்கும் ஒரு சென்ட் தான், ஐ மீன் பர்ஃப்யூம் சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அது முன்னாடி அந்த பர்ஃப்யூமுக்கு முன்னாடி அது வெள்ளை போலத்தில் என்ன தயாரிப்பாங்கன்னா ஒரு முச்செடியிலிருந்து ஒரு பிசினி ஒன்று வரும். அந்த பிசினியிலிருந்து வருகின்ற ஒரு போதைப் பொருள் அதுதான் வெள்ளை போலம்னு சொல்லுவாங்க. அந்த போதைப் பொருளை வச்சு தான் நார்மலாகவே ஒரு பர்ஃப்யூம் இருந்தால் அது ஆல்கஹால் கலப்பாங்க. ஸோ இது அதே மாதிரி தான் இந்த போதைப் பொருளை வச்சு அந்த ஒரு வெள்ளை போல கலந்த ஒரு திராட்சை ரசத்தை வந்து அவங்க செய்வாங்க. ஸோ இந்த யூதர் காலத்தில் யாருக்குன்னா ஒருத்தருக்கு வந்து சிலுவை தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா யூத ஜனங்கள் அந்த யூத ஸ்ரீகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நாட்டோட வழக்கம் என்னன்னா, கடைசி நாட்களில் ஒருத்தர் இப்போ மரிக்க தருவாயில் இருக்கிற ஒருத்தருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம்னா ஒரு புண்ணியம் சேரும் என்று சொல்லிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா யூத ஸ்ரீகள் என்ன பண்ணுவாங்க, இந்த வெள்ளம் போல இந்த திராட்சை ரசத்தை வந்து ஒரு ரெடி பண்ணி சிலுவையில் இந்த சுமந்து வர வழியிலே வந்து அவங்க வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா அவங்க தாகமாக இருக்கும்போது இந்த பானத்தை கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த பானத்தை ஏன் கொடுக்குறாங்கன்னா, அந்த பானத்தை குடிக்கும் பொழுது ஒரு அந்த வலி வந்து கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்களால் சொல்லப்பட்டது. அந்த காலத்தில் அது ஒரு ஐதீகம். அது ஒரு மெடிசன் மாதிரி அதை யூஸ் பண்ணுவாங்க. எந்த ஒரு பொருளுமே எந்த ஒரு ஆல்கஹால் எதுவுமே
நம்ம ஒரு அளவாக யூஸ் பண்ணால் அது நம்ம பாடிக்கு வந்து ஒரு மெடிசன் தான். ஸோ அதே மாதிரி யூதர்கள் என்ன பண்ணாங்க, இந்த வழியில் இந்த மாதிரி எங்களுக்கு புண்ணியம் சேரணும்னு சொல்கிறதுக்காக யூத ஸ்ரீகள் வந்து அந்த பானத்தை வந்து ரெடி பண்ணி சிலுவைக்கு யார் யாருக்கு தண்டனை வந்து கொடுக்குறாங்களோ அவங்க போகிறதுக்கு வந்து அவங்களுக்கு வழியில் கொடுப்பாங்க. ஸோ இந்த அதே மாதிரி தான் இப்போ வந்து இயேசு கிறிஸ்து வந்து சிலுவை சுமந்து வராரு. சிலுவை சுமந்து வரும்பொழுது இந்த பானத்தை கொடுக்குறாங்க, ஆண்டவர் அதை ஏற்கவில்லை. ஸோ அப்போ அவருக்கு வந்து அந்த மனுஷ தாகம் இல்லை, ஈவன் தோ அவருக்கு இருந்தாலும் அவர் ஏற்றுக்கலை. அது அப்போ அது கூட ஏற்றுக்கலன்னா அப்புறம் எப்படிப்பட்ட தாகம் வந்து அவருக்கு இருந்திருக்கும், என்ன விதமான தாகம் அவருக்கு இருந்திருக்கும்ன்ற பார்ப்போம். இதில் ஒன்று என்ன கன்ஃபார்ம்னா, இது மனுஷ தாகம் இல்லை. அக்கார்டிங் டு பைபிள் படி இது மனுஷ தாகம் இல்லை. ஆனால் அவருக்கு என்ன தாகம் அவருக்கு உண்டாயிருக்குன்னு சொல்லி இப்போ தான் நம்ம கதைக்குள்ள போகிறோம். இப்போ இதை இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து 3 விதமாக வந்து பைபிளில் இது இருக்குது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 48 எழுதுங்க, வாசிங்க. உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காரனை எடுத்து காடிலே தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தார். அதே மாதிரி மார்க் என்ற சுவிசேஷம் 15:36. ஒருவன் ஓடி கடற்காரனை காடிலே தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து, பொருங்கள், எலியா இவனை இறக்க வருவானோ பார்ப்போம் என்றார். இங்க பாத்தீங்கன்னா இந்த 2, இப்ப மத்தேயும் சரி மார்க்கும் சரி, இந்த 2 வசனமும் ஒன்னாதான் இருக்கும். ஆனா 3வது வந்து யோவான் 19:29 வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். காடி நிறைந்த பாத்திரம் அவர்கள் கடற்காரனை காடிலே தோய்த்து ஈசோப்பு தண்ணீரில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். நெக்ஸ்ட் 30ஆம் வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த 3 அதிகாரத்திலையும் மத்தேயும் சரி மார்க்கும் சரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த ஒரு பானத்தையும் வந்து வாங்கல குடிக்கல அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு அந்த காடியை வாங்கின பின்பு, ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து வாங்கிட்டாருன்னா அப்போ எதனா ஒரு பொருள் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அது இந்த வசனத்து மூலம் அது ஒரு நிச்சயமாக ஆகிறது. இப்போ என்னன்னா இந்த காடி முதல் ஆக்சுவலாக காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டுள்ளது. அவர் கடற்காரனை காடியில் தோய்த்து ஈசோப்பு தண்டையில் மாட்டி அவர் வாயிலிருந்து நீட்டி கொடுத்தார்கள். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு எஜமான் இருக்காரு, ஒரு வேலைக்காரன் இருக்காங்க. ஒரு எஜமான் என்ன பண்றான்னா, ஒரு வேலைக்காரங்களுக்கு இந்த வேலையை நீ செஞ்சுட்டேன்னா உனக்கு வந்து ஒரு 50,000 ரூபாய் நான் பணம் கொடுக்குறேன். அந்த வேலைக்காரர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான், நீ இந்த வேலையை செஞ்சால் நான் உனக்கு ஒரு 50,000 ரூபாய் பணம் கொடுக்குறேன். அப்போ என்ன பண்ணுவான், அந்த வேலைக்காரன் என்ன பண்ணுவான், வேலையை முடிச்சிட்ட பிறகு அவனுடைய தாகம் எதுவாக இருக்கும், அந்த பணத்தை வாங்குறது தான் இருக்கும். அந்த பணத்தை வாங்கினோடனே அவனுடைய தாகம் முடிஞ்சிடும். இப்போ நம்ம கூட இப்போ ஒரு தாகமாக இருந்தால் மோர் குடித்தோம், மோர் குடித்தோடனே அந்த தாகம் தணிஞ்சிச்சு. இது மனசு தாகம். இதே தான் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே என்ன பண்ணுறாரு, இதே சேம் பேட்டர்னை தான் யூஸ் பண்ணுறாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட தாகம் என்னது, அவருடைய தேவ வார்த்தையை வந்து நிறைவேற்றுறது தான் அவருடைய தாகம். இங்கே அங்கேயே போட்டிருக்கோம், ஃபர்ஸ்ட் வசனத்திலே போட்டிருக்கோம், 28ஆம் வசனத்திலே எல்லாம் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து தேவ வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. ஸோ இந்த தேவ வார்த்தையை நிறைவேறதுக்காக ஆண்டவர் வந்து அவர் தாகமாக இருந்தார். முடிஞ்ச உடனே அவரோட தாகம் தீர்ந்துடும். எப்படிப்பட்ட தாகத்தை வந்து அவர் வந்து இருக்கிறாரு பார்த்தீங்கன்னா, கடற்கரை காளான் தோய்த்து ஈசோப்பின் தண்டை. இப்போ என்ன இந்த கடற்கரை காளான்னா அப்படி என்ன, அதெல்லாம் யாருக்குன்னா தெரியுமா? அது ஒரு சும்மா ஒரு பாத்திரம் தான், ஒரு வினிகர், ஒரு ஃப்ளேவர் தான். ஈசோப்புனா யாருக்குன்னா தெரியுமா? ஈசோப்பு. ஓகே, இந்த ஈசோப்பு வந்து கர்த்தருடைய தாகத்தை வந்து தணிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியும். இப்போ அந்த பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாடும் சரி ஈசோப்பு எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா,
தம்மை தானே சுத்திகரிக்க யூஸ் பண்ணியிருக்காங்க. தம்முடைய பாவத்தை வந்து சுத்திகரிக்கணும்னா ஈசோப்பை வச்சு தான் இது பண்ணுவாங்க. தாவீது ராஜா சங்கீதம் 51:7 சொல்லுங்க, ஈசோப்பினால் என்னை சுத்திகரித்தால் நான் சுத்தமாவேன் என்று சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஈசோப்பினால் சுத்திகரிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தாகத்தை தான் லாஸ்ட்ல வந்து அவருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த அதே போல மோசே என்ன பண்ணுவாங்க, தன் ஜனங்களுக்கு சுத்திகரிக்கிறதுக்காக ஆட்டுக்குட்டி ரத்தத்தை எடுத்து ஈசோப்பின் தண்டையை தோய்த்து தன்னுடைய ஜனங்களை சுத்திகரித்தார். ஸோ அதே போல தான் நம்மளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் இது கொடுக்கப்பட்டது. என்னன்னா ஈசோப்பு கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஒரு சுத்திகரிப்பு வேணும்னா முக்கியமான காரியம் என்னன்னா ரத்தம் சிந்தணும். ரத்தம் சிந்துறதுனா எப்படி சொல்றேன், எபிரேயர் எழுத புஸ்தகம் எபிரேயர் 9:21 பார்த்தீங்கன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று நம்ம வாசிக்கிறோம். ஸோ ஒரு சுத்திகரிப்பு வேணும்னா நம்மளுக்கு ரத்தம் சிந்துதல் இருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இயேசு கிறிஸ்து அப்போ சுத்திகரிக்கிறதுக்கு என்ன வேணும், ஆட்டுக்குட்டி வேணும், அந்த ரத்தத்தை சிந்திப்பாங்க, ஈசோப்பு வேணும். ஓகேங்களா? அதே தான் இங்கே சிலுவையில் நடக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஆட்டுக்குட்டி ஆண்டவராய் ரத்தத்தை சிந்துகிறார். அப்போ அந்த சிந்தும்பொழுது அந்த ஈசோப்பு என்ற ஒரு பானத்தை வந்து அவருக்கு கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது தான் அவர் அந்த பானத்தை அவர் இக்னோர் பண்ணுறார். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இயேசு அந்த காடியை வாங்கிட்டு. ஸோ அந்த ஈசோப்புன்ற பானத்தை வாங்கிக்கிறார். ஓகேங்களா? வாங்கி தன்னை சுத்திகரிக்கிறார். தீத்து 3:14 ஒருத்தவங்க வாசிக்கிறார். 2:14 அவர் தம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். நம்மை சுத்திகரிக்கும் இந்த வசனத்தை வாசிங்கன்னா நல்லா தெளிவாக வாசிங்கன்னா புரியும். நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுத்திகரிக்கிறது யாருக்காக சுத்திகரித்தார்? நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய மீறுதலுக்காக, நம்மளுடைய தவறுகளுக்காக ஆண்டவர் என்ன பண்றாரு, சுத்திகரிக்கிறார். ஸோ இந்த நாளில் ஆண்டவருடைய தாகம் என்னவா இருந்தது? முதல் காரியம் என்ன பார்த்தீங்கன்னா சுத்திகரிப்பின் தாகமாக இருந்தது. நம்ம பரிசுத்தமாக வாழ்வதற்கு மெயினான காரியம் என்னன்னா முதல் நாமே சுத்திகரிக்கணும். இந்த சுத்திகரிப்பு வந்து மிகவும் அவசியமாக இருக்கு நம்ம வாழ்க்கையில. அப்படிப்பட்ட பெரிய தாவீது ராஜா தன் பாவத்தில் பாவ சுவாபம் எல்லாம் இருக்கும்போது அவருக்கு என்ன மனசாபப்பட்டு நான் என்ன பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு எனக்கு தோணும் போது ஒவ்வொரு முறையும் ஆண்டவரை என்னை சுத்திகரிங்க, என்னோட அக்கிரமத்தினால் சுத்திகரிங்க, என்னுடைய மீறுதலினால் சுத்திகரிங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்துப்பார். அதே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்கிறார். நீங்க பரிசுத்தமா வாழணும், உங்களுக்கு உங்க தாகம் தணிக்கணும்னா நீங்க ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கணும். நீங்க சுத்திகரித்தா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாகம் தனியும். ரெண்டாவது காரியம் என்னன்னா தாகம் என்ற சொன்ன உடனே ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் என்னன்னா யோவான் 4:8 தான். அது 8 வாசனை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை, நானே வாசிக்கிறேன். அப்பொழுது சமாரியா நாகனாகிய ஒரு ஸ்ரீ தண்ணீர் மொல்ல வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு என்றார். ஸோ இந்த எல்லாமே தாகம்னாவே மொத்தமாக இந்த எல்லா கிறிஸ்துவர்களுக்கும் தெரியும். ஓகேங்களா? ஆண்டவர் இந்த ஒரு ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவரே ஒரு சமாரிய ஸ்திரியை வந்து சந்திக்கிறார். சமாரிய ஸ்திரீ வந்து அவங்க வந்து ஒரு பாவப்பட்ட ஸ்திரீ, பாவ நிமித்தத்துக்கு வாழ்கிற ஸ்திரீ. ஆண்டவர் வந்து அவர்கிட்ட வந்து தாகத்துக்கு தண்ணி தான் கேட்கிறார். உடனே அவங்க என்ன ரிப்ளை பண்றாங்கன்னா யூதராகிய நீர் என்னிடத்தில் தண்ணி கேட்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ அப்போ என்னன்னா யூதர்கள் வந்து அந்த சமாரிய நாட்டில் இருக்கவங்க மோஸ்ட்லி அந்த சமாரிய நாடு எப்படி இருந்ததுன்னா பாவம் நிறைந்ததாக இருந்தது. பாவத்துக்கு அந்த பாகாலை தெய்வமாக கொண்டு இருந்தாங்க.
ஸோ அந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போய் தண்ணி தாகத்துக்கு தண்ணி தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்மளுடைய தாகத்துக்கு தண்ணி கேட்க ஒரு பாவியாக ஒரு மனுஷனையே ஆண்டவர் தேர்ந்தெடுக்கணும். எல்லாரும் நினச்சிருப்பாங்க, இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பிரசங்கிக்கணும்னா நம்ம ரொம்ப பரிசுத்தமாக இருக்கணும், நம்ம தான் நிறைய பாவம் பண்ணிட்டு இருக்கோமே, நம்மளால அப்படிலாம் மாற முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் யார் நம்ம வழி மாறி இருக்காங்களோ அவங்கள தான் ஆண்டவர் கண் நோக்கி பார்க்குறாரு. அவர்கிட்ட தான் வந்து அவருடைய தாகத்தை கொடுத்து அவர்களை பரிசுத்தமாக்குறார். அப்படிப்பட்ட தாகம் என்ன தாகம்னா ஆத்துமா தாகம். ஸோ ஒவ்வொருக்கும் வந்து அந்த ஆத்துமா தாகம் இருக்கணும். இங்கே வந்து அந்த இடத்துல என்ன ஒரு அற்புதம் நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ முன்னாடி பேசும்பொழுது நம்ம அண்ணன் சொன்னார், நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது இவங்க என்னப்பா எவ்வளோ ப்ரேயர் பண்ணுறாங்க, எவ்வளோ இது பண்ணுறாங்க, ஆனால் இன்னும் அந்த கஷ்டம் அவங்களுக்கு மாறலையே. ஆனால் ஒன்ஸ் மாறிட்ட பிறகு நம்ம சாட்சியாக வாழும்போது தான் ஆண்டவருடைய சுவிசேஷம் வந்து அவங்களுக்கு வந்து வெளிப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே தான் நான் சொல்கிறேன். இங்கே வந்து என்னன்னா, அவள் பாவம் செய்து இருந்த அந்த ஸ்ரீ இயேசு வந்து அவளை சந்திக்கும் போது அவர் தான் மேசியா என்று அவன் உணர்ந்து கொண்டார். மேசியானா ரட்சகர், அவர் தான் ரட்சகர் என்று உணர்ந்து கொண்டார். இதை உணர்ந்து அவன் சும்மா இருக்கல, அவனுக்கு தெரிஞ்சதை போயிட்டு அந்த பட்டணத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பரவி சொல்றாங்க. ஸோ இந்த உணர்வுக்கு தான் ஆத்மா தாகம். இந்த ஒவ்வொரு ஆத்மா தாகம் ஒவ்வொருக்குள்ளேயும் இருக்கணும் என்று ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். இந்த ஆத்மா தாகம் இருக்கணும். அந்த ஸ்ரீயால அந்த பட்டணம் முழுவதுமே வந்து ரட்சிக்கப்பட்டது. அந்த பட்டணம் அங்கே போயிட்டு அவங்க ஆச்சரியப்படுறாங்க, இவன் வந்து தன் பாவத்தை இதுவரையும் நம்ம கிட்ட பேசவே மாட்டான், நம்மளை பார்த்தோன்னே ஒதுங்கி போவான். ஆனால் இன்றைக்கு அவன் தன் பாவத்தை மறைக்காம வெளிப்படையாக சொல்லி இன்றைக்கு அவள் பரிசுத்தமாக இருக்காளே அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியப்பட்டு அந்த பட்டணம் முழுவதுமே வந்து ஒரு பரிசுத்த சமாதான பட்டணமாக மாறிடுச்சான். அந்த அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது தெரியும், அந்த பட்டணம் முழுவதும். அதுக்கப்புறம் பிலிப்பு போய் அந்த பட்டணத்தை பிரசங்கிக்கிறாரு, அந்த பட்டணமே வந்து சமாதானமாக ஆயிடுச்சு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ ஒரு பாவப்பட்ட ஸ்ரீயால் அந்த பட்டணமே வந்து ரசிக்கப்படணும்னா இன்றைக்கு நம்ம அதே கொள்கை, அதே ஆத்மா தாகம் நம்மோடு இருக்கும்போது எத்தனை பிள்ளைகளை நம்ம ரசிக்கணும். இப்போ இருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஒவ்வொரு தாகம் இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாம் ஒரு சிலுவையில் அறையும் போது இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எல்லாத்தையும் முடித்துட்டு போல ஒன்றே ஒன்று மட்டும்தான் பேலன்ஸ் வச்சுட்டு போனார். என்னன்னா லாஸ்ட்ல அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது ஒன்று சொன்னார், நீங்கள் போய் உலகெங்கும் எங்கும் என்னுடைய பிரசங்கத்தை பிரசவித்து எல்லாரையும் கிறிஸ்துக்குள் ஆகுங்க அப்படின்னா. ஸோ அதுதான் ஆண்டவருடைய தாகம், அதுதான் அவருடைய ஆத்மா தாகம். இன்னைக்கும் நான் அவங்ககிட்ட எல்லாருக்கிட்டும் இந்த வேலை வாசிக்கும்படி என்ன உணருதுன்னா, ஒவ்வொருவருக்கும் ஆத்மா தாகம் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சத்தியத்தை, உங்களுக்கு தெரிஞ்ச போதகத்தை தெரியாத மக்கள்கிட்ட போய் நீங்க எடுத்து சொல்லணும். நீங்க உங்களுடைய சத்தியம் வந்து எப்படி இருக்கணும்னா அற்புதமா அவங்க கேட்கும் பொழுது அதை வந்து ஆச்சரியப்படணும். நம்ம போய் சொன்னா மட்டும் மக்கள் வந்து ஆத்மா தாகம் தீராது. நம்ம அதன்படி நடக்கணும். அதன்படி வந்து நம்ம வழிகாட்டுறது படி ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதன்படி நடந்தால் அவர்களே வந்து பார்த்துருப்பாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னன்னா, உலகம் எதுக்காக தாகமாக இருக்குங்க, இந்த உலகத்தில் எல்லா பாவத்துக்காக அவரே மதிச்சாரு. இருந்தாலும் சில அவருக்கு கண்ணு முன்னாடியே சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க மறுதளிச்சாங்க. ஸோ அவங்களுக்காக அந்த ஆத்மா தாகத்தோடு அவர் வருத்தப்பட்டிருக்கிறார். ஸோ இந்த நாளில் வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் கடவுள்கிட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆத்மா தாகத்தை கொடுங்க ஆண்டவரேப்பா. நாங்கள் மட்டும் உங்களுடைய சத்தியத்தை வந்து இது பண்ணக்கூடாது. உங்களுடைய சமூகத்தில் வந்து என்ன மாதிரி அதிக பேரை நாங்கள் பார்த்துக்குவோம். நீங்கள் ஆத்மா தாகம் இருந்ததுன்னா இங்கே இத்தனை சேர் காலியாக இருக்கவே இருக்காது, சரிங்களா? ஸோ இப்போ இந்த தாகத்தை பார்த்தீங்கன்னா 2 வித தாகத்தை பார்த்தோம். ஒன்று என்னது, சுத்திகரிக்கும் தாகம். 2வது வந்து ஆத்மா தாகம். இந்த சுத்திகரிக்கும் தாகம் இருந்தால் தான் ஒருத்தன் வந்து பரிசுத்தமாக இருக்கவே முடியும். ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் சுத்திகரிக்கும் போது தான் அது பரிசுத்தமாக இருக்க முடியும். பரிசுத்தம் உங்ககிட்ட இருக்கும்போது தான் ஆத்மா தாகத்தை நீங்கள் வந்து வெளிப்படுத்துவீங்க.
இப்போதே எல்லாரும் வந்து கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளில் வந்து எங்களுக்கு ஒரு நீர் எங்களுக்காக மறித்து தம்மை தாமே அவர் வந்து நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எங்களுக்காக மறித்தீராங்க. எங்களை சுத்திகரிங்க, எங்களுடைய எங்கள் பாவங்களுக்காக சுத்திகரிங்க, எங்களை ஈஸ்வப்பினால் கழுவி சுத்திகரி. ஆண்டவரே, எங்களுக்கு ஆத்துமா தாகத்தை தாங்க ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு நிமிடம் மனம் முகர்ந்து ஆண்டவரே அனைவரும் செய்யலாமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவார். ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவார். தம்மை ரட்சிக்கிறார் தினமும் துதித்து போற்றிடுவோம். தம்மை ரட்சிக்கிறார் தினமும் துதித்து போற்றிடுவோம். எல்லாரும் சொல்லுங்க. தஞ்சமே நீர் அடைக்கலம் கோட்டையும் உம்முடைய சமூகத்தில் வாழ உம்முடைய ஆண்டவரே சப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் சுத்திகரித்துக் கொள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்காக சிலுவையில் மறைத்து ஆண்டவரேப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை சுத்திகரித்து ஆண்டவரே உங்களை நாங்கள் பரிசுத்தமாய் மாற்றிக்கொள்ள அதே போல ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆத்துமா தாகத்தோடு ஆண்டவரே சப்பா நாங்கள் இந்த பூமியில் வாழ கிருபை செய்ததுமாய் செபிக்கிறோம். துதிக்கான மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கே சொல்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.